உண்டாவதற்கு காரணம் என்ன? முறுமுறுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேதத்துல வந்து அது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிரம்பிள் வந்து பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா அந்த கிரம்பிள் வந்து கம்ப்ளைண்டா மாறும், முறையிடுதலாக மாறும். ஆனபடினாலே அது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவிசுவாசம். இன்னும் கொஞ்சம் அப்படியே சிம்பிளான காரியங்கள்லாம் பார்த்தோன்னா நம்பிக்கை வந்து இழக்கும். ஒரு காரியத்துல நம்பிக்கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரை, அப்ப இல்ல மற்ற ஜனங்களை ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம நம்பிட்டு இருக்கோம். அந்த காரியம் நிறைவேறாத போது, அவர்கள் ஏமாற்றும் பொழுது, அல்லது தேவன் இந்த காரியத்தை நமக்கு செய்யலை அப்படின்னு நினைக்கும் போது அவர் மேல நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா குறைகிறது அல்லது இழக்கிறோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரம்பிள் வந்து வரும். அதே மாதிரி ஜனங்கள் மேல வந்து நம்பிக்கை இழக்கும் பொழுது என்ன உண்டாகும்? முறுமுறுப்பு உண்டாகும். அது முறையிடுதலாக அது மாறும். குறைவு விடும்போது, தாழ்ச்சி அடையும் போது, அல்லது பொறாமை உண்டாகும் போது, ஏதோ ஒரு காரணத்துக்காக யார் மேலேயே பொறாமை உண்டானா கூட என்ன உண்டாகும்? முறுமுறுப்பு. உங்களுக்கெல்லாம் பொறாமையே வந்தது இல்லையோ? யார் மேலேயும் பொறாமை என்ற உணர்வே வந்தது இல்லையோ? அப்படியெல்லாம் வரலன்னா நீங்க மனுஷர்களே கிடையாது. வரும், ஆனா அது நல்லதல்ல. அது என்ன பண்ணணும்? அதை நம்ம சப்ரஸ் பண்ணணும். இது தவறு என்று சொல்லி தேவ சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுக்கணும். பொறாமை என்பது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம பாவத்திலிருந்து வருகிறதான காரியம். சரி, ஓகே. அப்ப பொறாமை உண்டாகும் போது பாத்தீங்கன்னா முறுமுறுப்பு, எரிச்சல் அடையும் போது, எரிச்சல் உண்டாயிருக்கா? யாருக்குமே எரிச்சல் வந்தது இல்லையா? எரிச்சல் வந்து வருகிறது இயற்கை தானே. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிப்பதற்குள் உங்களுடைய எரிச்சல். அப்ப எரிச்சல் என்பது கோபத்தினுடைய காரியம் தானே, அல்லது எரிச்சலுடைய காரியம் வந்து பாத்தீங்கன்னா கோபம், அதற்கு பின்பு அடுத்த ஸ்டெப்பு போயிட்டே இருக்கும். அப்ப மனிதர்களுக்கு எரிச்சல் உண்டாகிறது இயற்கை தானே. ஆனால் அந்த எரிச்சல் அடையும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா கிரம்பிள் அண்ட் கம்ப்ளைண்ட்றதான இதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போவோம். நம்புவதற்கு கடினமானதை கேட்கும் போது நமக்கு என்ன வரும்? முறுமுறுப்பு உண்டாகுமா உண்டாகாதா? உங்களுக்கு நல்லா தெரியும் இதுக்கு வந்து சான்ஸே கிடையாது, இது தப்பு அப்படின்ட்டு. ஆனா இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க, இது வந்து இதுதான் கரெக்ட், இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்கன்னா எரிச்சல் வருமா வராதா? உதாரணத்துக்கு யோபுக்கு வந்து நல்லா தெரியும் தான் அறிந்து தேவனுக்கு விரோதமாக அவன் துரோகம் பண்ணவில்லை என்று யோபு வந்து பாத்தீங்கன்னா அறிந்திருந்தான் இல்லவா? இப்ப அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ், சிநேகிதர்கள், அவனை ரொம்பவும் நேசிக்கிறவர்கள், அவர்கள் வந்து என்ன பண்றாங்க? இப்படி எல்லாம் சான்ஸ் கிடையாது, நீ ஏதாவது ஆண்டவருக்கு விரோதமா நீ செய்திருப்பாய், ஆனப்படினால்தான் இந்த காரியம்ட்டு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து எவ்வளவு நாட்கள்லாம் கூட தெரியாதுல்ல, தொடர்ந்து அவனை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்ப யோபுக்கு என்ன வந்திருக்கும்? எரிச்சல் வருமா வராதா? அப்ப எரிச்சல்னா இதுதான். என்னன்னா தான் செய்யாத ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப நீ செஞ்சேன்னு சொல்லும் போது, அல்லது நம்ம நம்புவதற்கு பாத்தீங்கன்னா இயலாததான ஒரு காரியத்தை இதை நீ நம்பு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எரிச்சல் உண்டாகிறது இயற்கை. நம்முடைய பொறுமை சோதிக்கப்படும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த முறுமுறுப்பு வந்து நமக்கு உண்டாகும். சில வசனங்கள் எல்லாம் அல்லது அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காண்பித்து கொண்டே வருகிறேன். ஏன்னா இப்ப இந்த இடத்துல நம்ம முறையிடுதல் என்பது பார்த்தது, அது ஆக்சுவலா முறையிடுதல் என்கிற வார்த்தையை குறிக்கல. அது எதை குறிக்குது? சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் என்ன பண்ணாங்க? முறையிடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மீனிங் வந்து அங்க முறையிடுதல் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளணும். அது என்னது? முறுமுறுத்து கம்ப்ளைண்ட் பண்ணுகிறதான காரியம், கிரம்பிள் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுகிறதான காரியத்தை தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வெறும் முறையிடுதல்னு பார்த்தா வேற, ஆனா சகோதரர் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் முறையிடுதல் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எதை குறிக்குதுன்னா முறுமுறுக்கிறதை குறிக்குது. முறுமுறுத்து ஆண்டவருடைய சமூகத்துல அதை கொண்டு போகிறதை குறிக்கிறது.